ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நிலாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க நிலாவை பார்க்க. அதுக்காக சேரன் அவங்க தம்பிங்களை எல்லாரையும் ஒவ்வொரு வேலை வாங்குறாரு. அதில் பாண்டி வீடு பெருக்கி துடைக்கிறதும், பல்லவன் வந்து இது பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்து மடித்து வைக்கிறதுமா வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சோழனுக்கு மட்டும் கதி கலங்கிட்டே இருக்குது. எதுக்கு அவங்க அப்பா அம்மா இப்போ வராங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஃபீலிங்காகவே இருக்கிறாரு. அண்ணே, எதுக்குண்ணே இப்போ அவங்க அப்பா அம்மா வராங்க? ஏற்கனவே வந்து அவர் என்னை கூட்டின்னு போயிட்டு திருட்டு பட்டம் கட்டி இல்லை என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க பார்த்தாரு. அதனால் இப்போ எதுக்குண்ணே வராரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சோழன் சேரன் கிட்ட. அதுக்கு சேரன் சொல்கிறாரு, ஏய் என்னடா இப்படி சொல்கிற? நிலாவுடைய அப்பா அம்மா அவங்க பொண்ணு இங்கே இருக்குது, அவங்க பொண்ணை பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? அதுக்குன்னு அதே போல் இருப்பாங்களா? மாறிட்டா மாறி இருப்பாங்கடா, அதனால் அவங்க பொண்ணை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாரு சேரன். அதுக்கப்புறமா நிலா முகமும் சரியில்லை அவங்க அப்பா அம்மா வரத்துனால. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்குறாங்க, கார் ஒன்று வருது. வந்தாக்கா வந்துட்டாங்க நிலா அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. வெளியே வந்து பார்த்ததும் அப்படியே நிற்கிறாங்க, எல்லாருமே அமைதியாக நிற்கிறாங்க. நடேசன் வந்து இவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே நிலா அப்படியே நிற்கும்போது, நிலா எப்படிம்மா இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே நிலா போயிட்டு அழுதுகிட்டே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்ட பிறகு, நிலா உன்னை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் இருந்ததே இல்லை நிலா, அதான் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ உடனே அவங்க அப்பாவும் எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அப்பாவையும் கட்டி பிடிச்சிட்டு நிலா அழுகுறாங்க. அழுததும் எல்லாருமே வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சேரன் கூப்பிட்றாரு. வீட்டுக்குள்ளே வந்து உக்காடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நடேசனும் உள்ளே வராரு. ஓ, இதான் உங்கள் அம்மாவா நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நடேசன். நிலாவும் ஆமாம் அங்கிள், இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்றாங்க. என்ன இப்போ புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கப்பா அப்படின்றாரு சேரன். உடனே நிலாவோடைய அம்மா சொல்கிறாங்க, எங்கள் பொண்ணை பார்க்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நடேசன் சொல்கிறாரு, இத்தனை நாளாக இல்லையே, அதான் கேட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா, நிலா உன்னுடைய டைவர்ஸ் கேஸு நடந்துருச்சுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம்மா, வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா. உடனே வந்து எங்களுக்கு எப்படி தெரியுமோ அதெல்லாம் விடுமா, நான் எதுவும் தெரிஞ்சுக்காமல் இருப்பேன் நீ நினைக்கிறியா? அப்பா உன்னை பற்றி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தாம்மா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் டைவர்ஸ் ஆகிடுச்சு இல்லாமல், வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம், எதுக்கு நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து நடேசன்லாம் கேட்குறாங்க, எதுக்காக நிலாவை நீங்கள் கூப்பிட்டு போனோம் அப்படின்றாங்க. ஏங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு, எங்கள் பொண்ணை நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே பாத்ரூம் போனோன்றாங்க. பாத்ரூமுக்கு போனால் எல்லாம் சோழன் பாண்டியன் போகிற பாத்ரூமை எட்டி பார்த்துறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எப்படி இருக்க இந்த வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க பொண்ணை. அம்மா எனக்குன்னு இங்கே தனியாக பாத்ரூம் இருக்குது, நீங்கள் வாங்க அதில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள அந்த பாத்ரூம் விட்டு கூப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பொண்ணுக்கிட்ட இங்கே வச்சு பேச வேண்டாங்க, நம்ம வந்து எங்கன்னா வெளில கூப்பிட்டு போய் தனியாக பேசலாங்கன்றாங்க. உடனே நிலாவுடைய அப்பா வந்து, நிலா கொஞ்சம் வாமா நம்ம வெளியே போய் தனியாக பேசணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் நிலா பயப்படுறாங்க போகிறதுக்காக. சோழனுக்கா பயமாக இருக்குது, எங்கே நிலாவை அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்களா எல்லாம் யோசித்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நிலாவுடைய அப்பா, எங்கள் பொண்ணு நாங்கள் அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம், திரும்ப இங்கே கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் கொஞ்சம் பேசணும் அனுப்புங்கன்றாங்க. உடனே நிலா வண்டியில் போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு உட்கார வச்சு அவங்க அப்பா தேங்காவை உடச்சி தராரு. இந்தாம்மா சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன வயசில் கோயிலுக்கு வந்தால் நீ தேங்காவுக்கு ஆசைப்பட்டு சாப்பிடுவோம்மா, அதான் நான் உனக்கு இப்போ தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிலா கேட்குறாங்க, அப்பா எனக்கு டைவர்ஸ் நடந்த விஷயம் உங்களுக்கு யாருப்பா சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, அம்மா யாரும் சொல்லணும்னு இல்லை, நீ என்னென்ன பண்ணுறன்னு உன்னை பற்றி நாங்கள் எல்லாமே கேள்விப்பட்டுக்கிட்டே தாம்மா இருக்கிறோம், உன்னை இப்படியே விட்டுற மாட்டோம், உன் மேலே அக்கறையோடு கண்காணிச்சிட்ருக்கோம்மா, அந்த பையனெல்லாம் நம்பி இருக்க வேண்டாம், வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ வந்து நிலா சொல்கிறாங்க, எனக்கு அந்த வீடு பிரச்சனையே இல்லைப்பா, நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா கேட்குறாங்க, அப்போ எதுக்குடி டைவர்ஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. நிலா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்கங்க. இந்த கதையினுடைய தொடரை நாளை வெறும் காத்திருப்போம். நன்றி, பாய்.